தருமபுரி மாவட்டம் அரூரில் காவல்துறை சார்பில் இளம் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. அரூர் காவல் துணை கண்காணிப்பாளர் கரிகால் பாரிசங்க தலைமையில் நடைபெற்ற இப்பேரணி ஏடிஎஸ்பி ஸ்ரீதரன் கலந்து கொண்டு கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு வாசகங்களை வாசித்தவாறு பேரணியாக சென்றனர். சேலம் கிச்சிபாளையத்தைச் சேர்ந்த பிரபல ரவுடி ஜான் கடந்த 19ஆம் தேதி ஈரோட்டில் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை தொடர்பாக 6 பேரை பிடித்து போலீசார் கைது செய்த நிலையில் சலீம், ஜீவகன் மற்றும் கோகுல சுகனேஸ்வரன் ஆகிய 3 பேர் ஈரோடு நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். இதனிடையே ரவுடி ஜான் கொலை தொடர்பாக சேலம் கிச்சிபாளையத்தைச் சேர்ந்த துரைசாமி என்பவர் ஈரோடு ஒருங்கிணைந்த நீதிமன்ற குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அப்சல் பார்த்திமா துரைசாமியை ஏப்ரல் 7ஆம் தேதி மீண்டும் ஆஜர்படுத்த கோரியும் அதுவரை திருப்பூர் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே களத்தூர் பகுதியில் ரேஷன் அரிசி கடத்தல் நடைபெறுவதாக சிறுபாக்கம் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. தகவலின் பேரில் அப்பகுதிக்கு சென்ற போலீசார் அந்த வழியாக வந்த ஆட்டோவை மடக்கி சோதனை செய்ததில் அதில் ரேஷன் அரிசி கடத்தி வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து ரேஷன் அரிசி மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய ஆட்டோவை பறிமுதல் செய்த போலீசார் கடத்தலில் ஈடுபட்ட ராஜா, பெரியசாமி மற்றும் ராஜேஷ் ஆகியோரை கைது செய்தனர். கடலூர் பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் சங்கம் சார்பில் கருப்பு சட்டை அணிந்து தமிழக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் பழைய ஓய்வூதிய திட்டம், ஓய்வூதியம் இல்லாத பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் உள்ளிட்ட 14 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பல ஆண்டுகளாக போராட்டம் நடத்தி வந்த நிலையில் கடந்த நிதிநிலை அறிக்கையில் இது தொடர்பாக அறிவிப்பு எதுவும் வெளியிடப்படாததை கண்டித்து முழக்கமிட்டனர். பெரம்பலூர் நகராட்சியை மாநகராட்சியாக்க சட்டமன்றத்தில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு அறிவித்தார். இந்நிலையில் பெரம்பலூர் நகராட்சியை மாநகராட்சியாக்க தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டதை முன்னிட்டு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்து திமுக சார்பில் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். தொடர்ந்து பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையத்தில் பேருந்தில் பயணம் செய்த பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் உள்ள மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் பிறந்த வீடு தமிழக செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நேற்றிரவு வழக்கம் போல் பாரதியார் வீட்டின் முன்புறம் பாதுகாவலர் அமர்ந்திருந்த போது எதிர்பாராத விதமாக வீட்டின் மேல்கூரை இடிந்து விழுந்தது. பின்னர் இதுகுறித்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அரசு அதிகாரிகள் சேதமடைந்த இடத்தை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் மேற்கூரை இடிந்து விழுந்த காரணத்தினால் பாரதியாரின் அரிய வகை புகைப்படங்கள் மற்றும் ஆவணங்கள் சேதமடைந்து இருக்கும் என அஞ்சப்படுகிறது. மகாகவிஞன் பாரதி பிறந்த இல்லத்தினுடைய மேல்கூரை இடிந்து விழுந்திருக்கிறது. இது ரொம்ப கஷ்டமான ஒரு நிலையில இன்னைக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு. 1973 கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போது இந்த பாரதியாரினுடைய பிறந்த இல்லத்தை அரசுடைமையாக்கப்பட்டது. அதற்கு பிறகு தொடர்ந்து பராமரிப்பு நடந்ததா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் என்பது இருக்கு. இவ்வளவு மோசமான ஒரு பராமரிப்பு இருந்திருக்கு அப்படிங்கிறது எல்லோருக்கும் ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய நிலைமையில இருக்கு. ஆனால் அரசாங்கம் உடனடியாக பாரதியார் மட்டுமல்ல, இது போன்று இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட தியாகிகளின் அடையாளங்களில் தமிழகத்தினுடைய அடையாள தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய இல்லங்களை பராமரிப்பதில் கூடுதல் கவனம் செலுத்தணும். திருச்சி மாநகர் மாவட்ட சிறுபான்மையினர் நலப்பிரிவு மாவட்ட செயலாளர் தென்னூர் அப்பாஸ் ஏற்பாட்டில் பாலக்கரையில் உள்ள தனியார் மண்டபத்தில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். கஞ்சா, குட்கா பொருட்கள் ரயில் மூலம் கடத்தப்படுவதை தடுக்கும் வகையில் மயிலாடுதுறை ரயில்வே நிலையத்தில் போலீசார் சோதனை நடத்தினர். அப்போது பனாரஸில் இருந்து ராமநாதபுரம் சென்ற விரைவு ரயிலில் சோதனை செய்தபோது அதில் கேட்பாரற்று கிடந்த 3 பைகளில் சுமார் 25 கிலோ எடையுள்ள புகையிலை பொருட்கள் இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து அவற்றை கைப்பற்றிய போலீசார் மயிலாடுதுறை ரயில் நிலையம் கொண்டு வந்து உணவுப் பொருள் பாதுகாப்பு துறையினரிடம் ஒப்படைத்தனர். கடந்த சில நாட்களாக நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் மழையால் நீர்வரத்தானது அதிகரித்து காணப்பட்டது. இதனால் மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்திருந்தனர். இந்நிலையில் தற்போது அருவிக்கு வரும் நீர்வரத்து சீராக இருப்பதால்
கடந்த 4 நாட்களுக்கு பின் இன்று முதல் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க வனத்துறை அனுமதி வழங்கியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.